உதாரணமாக எனக்கு வந்து 3ஆம் நம்பரு இல்லை 5ஆம் நம்பரோ இதுமாதிரி எனக்கு என்ன ஸ்பெசிஃபிக்காக நம்பர் ஒத்து போது அந்த நம்பரோட ரிலேட் ஆகிற மாதிரி அங்கே வீடோ மனையோ அமையும். உதாரணம் உங்கள் தேதி வந்து 6ஆம் தேதி வந்துருக்கீங்கன்னா 6வது மனையோ இல்லை 6வது நிகழ்வோ யதார்த்தமாகவே அமையும். அதுவே நீங்கள் பேசலாமா பார்க்கலாமா? ஆமாம். ஆனால் இந்த கடக லக்கணம் ரிஷப லக்கணத்துக்குலாம் இது அமையாது. இந்த சிம்ம லக்கணத்துக்கு இது கொஞ்சம் அதிகமான பொருத்தமாக இருக்குமா. 8ஆம் நம்பர் ஒத்தே போகாது. இவங்களுக்கு 8ஆம் நம்பர் சூப்பராக விட்டும், இல்லை 8ஆம் நம்பர் எதிர்த்தாப்புல இருக்கும், 8ஆம் நம்பர் ஒட்டியே இவங்களுக்கு அமையும். 8ஆம் நம்பர் ஆச்சரியமாகவே பயன்படுத்த முடியும். அதுமாதிரி 2ஆம் நம்பர். ஏன்னா இவங்களும் என்னென்னா பெரிய வீடாக இருந்தாலும் வீட்டில் இருக்கிறத வெளியில் இருக்கிறது அதிகமாக இருக்கும். ஆஃபீஸில் அதிக நேரம் செலவு பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும், வெளியில் அதிகமாக செலவு பண்ணுவாங்க. இந்த சிம்ம லக்கணம் சிம்மராசி இது வந்து ஒரு பொதுவான பலன் தான். இதே சிம்மராசி சிம்ம லக்கணம் அவங்களுக்கு வீடோட அமைப்போ இல்லை கிரகத்தோட அமைப்பு நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், நல்லா இல்லைன்னா ஆப்போசிட்டாகவே இருக்கும். வீட்டை விட்டு வெளில போகவே மாட்டார், இல்லைன்னா வெளியிலே தான் இருக்கும். ஆமாம் அவர் எங்கே போவார்? இந்த லக்கணம் வரும்போதெல்லாம் இதை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். கன்னி லக்கணத்துக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, இது வந்து நான் சொன்னல இந்த ரிஷபம் கடகம் அதேமாரி கன்னி. நீங்கள் அப்பார்ட்மெண்ட் வாங்கிக்கலாம், தனி வீடு வாங்கிக்கலாம். உண்மையிலே தனி வீடு அமைப்பு சூப்பராக இருக்கிறது இருக்குதான், சூப்பராக அமையும். துலாமுக்கு அதேமாதிரி தனி வீடு நான் பொதுவாக சொல்லிடுறேன் இருக்கும். ஏன்னா கன்னிக்கும் துலாமுக்கு வந்து தனி வீடு அமையுமா, தனி வீடு அமையும், அப்பார்ட்மெண்ட்டும் அமையும். இதுதான் 5 வீடு 6 வீடு உள்ள அப்பார்ட்மெண்ட் இருக்கும், பெரிய கூட்டமாக இருக்குது. இந்த கன்னி லக்கணம் தனிச்சு தான் இருக்கும், கூட்டம் சேரவே சேராது. நீ என்ன சொன்னாலும் சரி நான் தனியாகவே இருக்கிறேன், நீ விட்டு நீ சேரவே சேராது. கூட்டணி சேர்ந்துச்சுன்னா அது ஒரு சுயநலமாக தான் சேரும், இல்லைன்னா எனக்கு எதுவும் தேவை இருந்தால் அது சேரும், இல்லைன்னா சேராது. கன்னி லக்கணம். துலா லக்கணம் அப்படி கிடையாது. அது வந்து ஒரு கூட்டமும் சேர்த்துக்கும், தனியாகவும் இருந்துக்கும். ரிஷபத்துக்கும் அது என் வீடே இல்லைன்னாலும் அந்த வீடு வந்து இடம் மன வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் சேர்றது. இது அமெரிக்காவில் ஒருத்தன் இருப்பான், இல்லை ஆஸ்திரேலியா ஒருத்தன் இருப்பான், அந்த வீடை கட்டி நம்மள்ட்ட கொடுத்துருவாரு, சூப்பராக பங்களா நமக்காகவே கட்டி கொடுத்த மாதிரி இருக்கும். இவங்க என்ன சொல்லலாம், இவ்வளோ பெரிய வீடு கட்டிக்கலாம். ஆமாம், எவ்வளோ பெரிய வீடு, அவர் கட்டினவர் இங்கே இருக்கார், ஓனர் இங்கே இருக்கார், ஆஸ்திரேலியாவில் இருக்கார், அதுக்கு என்ன பண்ண முடியும்? துலா லக்கணம் துலா ராசி அது வந்து கூட்டமாக எடுத்துக்கிட்டு நிற்குமா எடுத்துக்கிட்டு இருக்கும், தனியாக இருக்கும். ஆனால் வந்து கன்னி லக்கணம் தனி வீடு தான் இருக்கும்.